ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிளாஸ் 10th என்சிஆர்டி சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சாப்டர் 3 சப்ஸ்டியூஷன் மெத்தடில் வெர்பல் ப்ராப்ளம் கடைசி சப்டிவிஷன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அது எல்லாமே நீங்கள் வந்து போன வீடியோஸில் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இப்போ நம்ம போட போகிற ஏஜ் ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும். முக்கியமாக இந்த ஏஜ் ப்ராப்ளம் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது எல்லா பேப்பர்லையுமே எப்படியாச்சும் ஒரு கொஷின் வந்துடும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்லையோ 5 மார்க்லையோ எதுலையோ ஒன்றில் வந்துடும். ஸோ இது வந்து நிறைய ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இந்த மெத்தடில், அண்ட் கீனாக இதை கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ now let us start. 5 years hence, okay, 5 years hence the age of Jacob will be 3 times that of his son. Okay, the age of Jacob will be 3 times that of his son. இப்ப ஹென்ஸுக்கு என்ன அர்த்தம்? ஓகே, ஹென்ஸுக்கு என்ன அர்த்தம்? பிரசன்ட்ல இருந்து ஹென்ஸ். ஓகே, அதாவது ஃபைண்ட் சம்திங் அண்ட் ஹென்ஸ் டெடியூஸ் அப்படின்னுவாங்கல்ல, அதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணோம். அப்போ பிரசன்ட்ல இருந்து ஹென்ஸ் சொல்றது என்னது? will be future tense. ஓகே, அப்ப இங்கே என்ன இருக்கு? will be இருக்கு. ஸோ அப்ப இது future tense. ஓகே, சரி. 5 years ago, அகோலே தெரிஞ்சு போச்சு, this is past tense. ஓகே, Jacob age was, திருப்பி ஒரு past tense. 7 times that of his son. ஓகே, Jacob age was 7 times that of his son. ஏன் இப்ப நான் இதை சொன்னேன் அப்படின்னா, இது தெரியாம you cannot solve this age problem. ஓகே, ஏன் எது வந்து ஃப்ரண்ட்ல எது வந்து பேக், அதாவது எது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு எது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குங்கிறது நம்மளுக்கு கட்டாயம் தெரியணும். ஓகே, அப்படி இருந்தால் தான் இதை சால்வ் பண்ண முடியும். ஓகே, சரி. அப்போ 5 years ஹென்ஸ் அப்படின்னா இப்பையில இருந்து 5 வருஷம் கழிச்சு. ஓகே, அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்கு? 5 years ago, 5 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன கேட்குறாங்க? ப்ரெசன்ட் ஏஜ். அப்போ நம்ம ரெஃபரன்ஸுக்கு இதுக்கு வைக்கணும், ப்ரெசன்ட் ஏஜுக்கு வைக்கணும். ஓகே, இப்ப இருக்கிற அந்த ப்ரெசன்ட் ஏஜுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் வச்சுதான் இப்பையில இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பையில இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத பேச முடியும். ஓகே, ஸோ அப்போ சொல்யூஷன் லெட்டில் என்ன எடுப்போம்? த ப்ரெசன்ட் ஏஜ். அதானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ். அப்ப த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஜாக்கப், த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் Jacob be x years. ஓகே, and இன்னொன்னு என்னது? சன் தானே. and his son, அவரோட சன் be y years. ஓகே, அவனுக்கு பிரசன்டேஜ், ஜாக்கபோட பிரசன்டேஜ் எக்ஸ் இயர்ஸ் ஆகும், அவன் பையனோட பிரசன்டேஜ் y years ஆகும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அக்கார்டிங் டு த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி என்ன கொடுத்திருக்கு? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், என்ன கொடுத்திருக்கு? 5 years hence Jacob age will be 3 times that of his son. அப்ப ஜாக்கபோ அவன் பையனோட ஏஜையும் கம்பேர் பண்றாங்க. எப்படி எழுதணுங்கிறது நல்லா கவனிங்க. ஜாக்கபோடது எக்ஸ், பையனோடது ஒய். ஸோ ப்ரெசண்டா நான் வச்சுக்கிட்டேன். ஓகே, ப்ரெசண்டா ஐ ஹவ் ஃபிக்ஸ்ட். இப்போ இதுல ஐ எம் கோயிங் டு ஆப்ரேட் டு த கொஸ்டின். என்னத்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கோ அதை இதுக்கு நான் ஆப்ரேட் பண்ண போறேன். ஸோ அப்போ 5 years hence அப்படின்னா என்னது? இப்பையில இருந்து 5 வருஷம் கழிச்சு. இப்ப அப்பாவோட வயசு என்னது? அப்பா தான் ஜாக்கப். ஓகே, அப்ப அப்பாவோட வயசு எக்ஸ், பையனோட வயசு ஒய். அப்ப இப்பையில இருந்து 5 வருஷம் அப்படின்னா அப்பாவோட வயசு எப்படி இருக்கும்? இப்ப எக்ஸ் இயர்ஸ், இப்ப 40 வயசு அப்பாக்கு. இப்ப இப்பையில இருந்து 5 வருஷம் கழிச்சுன்னா என்னது? 40 + 5 45 வயசு. அப்ப இங்க நம்ம என்னது? எக்ஸ். அப்ப இப்பையில இருந்து 5 வருஷம் கழிச்சுன்னா என்னது? +5. ஓகே, அப்ப 5 வருஷம் கழிச்சு அப்பாவோட வயசு என்னது? எக்ஸ் +5. இப்ப வந்து எக்ஸ் இயர்ஸ், 5 வருஷம் கழிச்சு எக்ஸ் +5 இயர்ஸ். ஓகே, இப்ப அப்பாவுக்கு மட்டுமா வயசு கூடும்? 5 வருஷம் கழிச்சுன்னா அப்பாவுக்கு மட்டும் வயசு கூடும்? கட்டாயம் பையனுக்கும் தானே வயசு கூடும். ஸோ அப்போ என்ன வந்துடும்? ஒய்க்கும் +5 இயர்ஸ் வந்துடும். ஓகே, இந்த இடத்துல தப்பு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்பாவுக்கு மட்டும் போடுவோம், பையனுக்கு போட மாட்டோம். ஏன்னா இயர்ஸ் வில் பி பாஸ் ஆக ரெண்டு பேத்துக்கும் என்னது? வயசு கூடிக்கிட்டே தான் போகும். அப்ப ப்ரெசன்ட்ல எக்ஸ் அண்ட் ஒய்னா 5 வருஷம் கழிச்சு எக்ஸ் +5 ஒய் +5, அதுதான் உங்களோட வயசு.
இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ரிலேஷன், the age of Jacob ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே 5 years ஹென்ஸுக்கு நான் எழுதிட்டேன், எக்ஸ் பிளஸ் 5 ஒய் பிளஸ் 5 இது முடிஞ்சு. அடுத்து the age of Jacob will be, ஜாக்கபோட ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 times that of his son இருக்கும். அப்பா தானே பெருசு, அப்ப அப்பாவோட வயசு எப்படி இருக்கும்னா 3 times that of his son இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்றேன். எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 3y பிளஸ் 15, வேரியபிள்லாம் ஒரு சைடு, எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு 15 மைனஸ் 5. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு 10. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. சரியா? ஸோ இப்போ நம்ம அடுத்து செகண்ட் கண்டிஷனுக்கு வரலாம். செகண்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் என்னது, ஜாக்கப் ஏஜ், அதாவது 5 years ago, அதே தான் எப்படி எழுதணும், எக்ஸையும் ஒய்யும் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்கு, 5 years ago 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எக்ஸ் இயர்ஸ்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், எக்ஸ் மைனஸ் 5 இருந்திருக்கும். அப்போ பையனுக்கு 5 வயசு குறைஞ்சிருக்கும். ஓகே, அப்போ ஒய் மைனஸ் 5 இருந்திருக்கும். சரியா? சரி, அடுத்து என்னது, ஜாக்கப் வாஸ் எப்படி இருந்துச்சு, ஜாக்கப்னா அப்பா தான் சொல்றாங்க. ஓகே, ஜாக்கப் வாஸ் 7 times that of his son, பையனோட 7 மடங்கு அதிகமா இருந்திருக்கான். ஓகே, ஸோ அப்ப பையனோட 7 times அதிகம். எப்பயுமே லோயர் வேல்யூவை மல்டிப்ளை பண்றப்பதான் ஹையர் வேல்யூ கிடைக்கும். கரெக்டு தானே? ஸோ அப்ப அப்பாவோட வயசு அதிகம், பையனோட வயசு கம்மி. அப்ப கம்மியோட மல்டிப்ளை பண்ணதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அப்பாவோட வயசு கிடைக்கும். இல்ல கம்மியோட ஆட் பண்ணதான் என்னது, அப்பா வயசு கிடைக்கும். ஸோ இதையே ஒரு ஹிண்டா வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஏன்னா சில பேர் மாத்தி போட்டுருவாங்க, 7 கொண்டு போய் ஜாக்கபோட மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. ஓகே, ஜாக்கப் வயசு அப்பாங்கிற வயசு வந்து பெருசா இருக்கும். ஓகே, அதோட மல்டிப்ளை பண்ணா அதோட பெரிய வேலைக்கு தான் கிடைக்குமே ஒழிய பையனோட வயசு வராது. ஓகே, ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு கவனிச்சு ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை சிம்பிளிஃபை பண்றேன். x minus 5 equal to 7y minus 35. x minus 7y is equal to minus 35 plus 5. அப்போ என்ன வரும், x minus 7y is equal to minus 30. So this is equation number 2. எதில் சால்வ் பண்ணணும் நம்ம, சப்ஸ்டியூஷன்ல. சால்விங் யூசிங் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். எதுல இருந்து எடுக்கணும், ஃப்ரம் 1ல இருந்து எடுக்க போறேன். ஃப்ரம் 1 எக்ஸ் நான் எடுக்க போறேன். ஓகே, அப்போ எக்ஸ் எடுத்தனா எனக்கு என்ன வந்துடும், 10 plus 3yன்னு கிடைச்சிரும். ஓகே, 10 plus 3y. ஸோ திஸ் ஈக்குவேஷன் 3. இந்த 3 மைனஸ் 3 வாங்கிட்டு போறப்ப பிளஸ் 3y ஆயிடும். ஓகே, அப்போ 3 நான் எதுல ஒன்று எடுத்தேன், 1ல இருந்து. அப்போ எதுல சப்ஸ்டியூட் பண்ணணும், சப்ஸ்டியூட் 3 in 2ல நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும். எக்ஸுக்கு பதிலாக என்னது, ஆக்சுவலி செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் மைனஸ் 7y is equal to minus 30. கொண்டு போய் அதில் போட்டால் என்ன வந்துடும், 10 plus 3y minus 7y is equal to minus 30. இந்த 10 மூவிங் தட் சைட் பண்ணோம்னா என்ன ஆயிரும், minus 30 minus 10 plus 3y minus 7y என்னது, minus 4y. அப்போ minus 4y is equal to minus 30 minus 10 will be minus 40. minus minus cancel, இது 4 1s are, இது 4 10s are. அப்போ y is equal to 10. y is equal to 10. y கிடைச்சிருச்சு. x வேணா இடத்துல போட்டா போதும், substitute y equal to 10 in 3. 3ல போட்டா போதும்ல. அப்ப x is equal to 10 plus 3 into 10. 10 plus 30 equal to 40. அப்ப x என்ன கிடைச்சிருக்கு, 40ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ கொஸ்டின்ல எக்ஸ் ஒய்லாம் இல்லை, நம்ம தான் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். therefore the age of Jacob is, ஜாக்கபுக்கு என்ன எடுத்திருக்கேன், எக்ஸ் இயர்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, 40 is 40 years and his sonனுக்கு என்ன எடுத்திருக்கேன், y இயர்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். yக்கு என்ன கிடைச்சிருக்கு, 10 is 10 years. வேணா இங்க ப்ரெசன்ட் வேணா எழுதிக்கலாம். the present age of, ஏன்னா அதானே கேட்டிருக்காங்க, the present ages of Jacob is 40 years and his son is 10 years. ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்க வந்து இன்னொரு தடவை பாருங்க. அண்ட் இதுல சொல்லியிருக்க சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இது
இதை மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸா இருக்கும். ஓகே, எக்ஸாம்ல நல்லா கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ கவனமா இருந்து இந்த சம்மை சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஏன்னா இதில் நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனல் லேர்ன் மேக்ஸ் ஈஸியரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கட்டாயம் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் வீடியோஸில் வில் பி ஸ்டார்டிங் நியூ கான்செப்ட் விச் இஸ் எலிமினேஷன் மெத்தட். ஓகே, எலிமினேஷன் மெத்தட் ஜென்ரலாக நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த வீடியோ அதுக்குள்ளே பார்த்து வச்சிருங்க. நம்ம வந்து tomorrowல இருந்து வில் பி ஸ்டார்டிங் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, so let us meet in the problem using elimination. Until then, thank you. Let us see in the new video.